ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் க்ரோச்சட் பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறேன். அதுக்கு நான் 4mm ஹூக் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச் மேக்ரமே கோட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நைலான் இது மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் பண்ணோம் அப்படின்னா. இது இப்போ வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். நல்லா வந்து டைட்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செயின் போட்டுக்கலாம். நான் வந்து சின்னதாக பர்ஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து பர்ஸ் எவ்வளோ லென்த் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். மொபைல் வைக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் மொபைலோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 25 செயின் வந்து போடுறேன். அதே மாதிரி லென்த்து எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் வந்து செயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெருசு வந்து கிடச்சிரும். ஹைட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வந்து தேவையோ அவ்வளோ ஹைட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசு வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சின்னதாக வேணுனாலும் செஞ்சுக்கலாம், பெருசாக வேணுனாலும் செஞ்சுக்கலாம். செயின் வந்து எவ்வளோ பெருசு நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ பெருசு வந்து பர்ஸ் வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 26 செயின் போட்டிருக்கேன். 25 + 1 போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக சிங்கிள் க்ரோச்சட் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு செயினை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனால் 26 செயின் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல வந்து 1 சிங்கிள் க்ரோச்சட் போடணும். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இருக்க செயினில் 1 சிங்கிள் க்ரோச்சட் போடணும். நம்ம எல்லாமே சிங்கிள் க்ரோச்சட் தான் போட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். காயின் கூட ஈஸியாக போட்டுக்கலாம், கீழே வந்து விழாது. உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண தேவையில்லை. அதனால் நான் ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோச்சட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும். டபுள் க்ரோச்சட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சிங்கிள் க்ரோச்சட் வந்து ஒரு மாதிரி இருக்கும், டபுள் க்ரோச்சட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் பர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோச்சட் போடுறேன். இது நிறைய டைம் எடுத்துக்கும், இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் தான் போட்டுட்ருக்கேன். இதில் எங்கேயுமே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை, டிக்ரீஸ் பண்ண தேவையில்ல. அது ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோச்சட் போடணும். பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டாச்சு. இப்போது இது வந்து நெக்ஸ்ட்டு லைன் போடுறதுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் லைன் போடணும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். இப்போது இதை இந்த பக்கமாக திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு இப்போ திருப்பவும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரணும். இதுவே நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செயின் போட்டோம்ல, அப்போ வந்து நீங்கள் 2 செயின் போடணும். டபுள் க்ரோச்சட்டாக இருந்தால் 3 செயின் போட்டுக்கணும். இப்போ நான் சிங்கிள் க்ரோச்சட் போடுறதுனால ஒரு செயின் போட்டுட்டு திரும்பவும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டுட்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் டைப்பில் பண்ண போகிறோம். பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து நம்ம செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு உங்களுக்கு பர்ஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு வந்து நீங்கள் இதே மாதிரி சிங்கிள் க்ரோச்சட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து செகண்ட் லைன் போடுறோம். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே வந்து சிங்கிள் க்ரோச்சட்டே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் போட்டுட்டு வரணும். நான் வந்து 4mm ஹூக் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து கோட் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், த்ரெட்டு மாதிரி வந்து மெல்லிசாக இருக்காது. அதனால் 3mm எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் நான் 4mm எடுத்திருக்கேன். நீங்கள் த்ரெட்டில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3mm ஹூக் எடுத்துட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் த்ரெட்டில் போட்டிங்கனாலும் இதே மாதிரி தான் வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டுடலாம். பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லைனும் போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டு இருக்கிற ஸ்டிச் வரைக்குமே வந்து நம்ம சிங்கிள் க்ரோச்சட் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரே ஷேப்பாக வந்து 2 பக்கமும் ஈவனாக வந்து நமக்கு பர்ஸ் கிடைக்கும்.
அதனால் இந்த எண்ட்லேயுமே லாஸ்ட் வரைக்கும் போடணும், அந்த எண்டுக்கு திருப்பி போடும்போதும் லாஸ்ட் வரைக்கும் போடணும். பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சது. இப்போ திரும்பவும் அடுத்த லைன் போடுறதுக்கு நம்ம ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். செயின் போட்டு அடுத்த பக்கம் திருப்பிட்டு இப்போது நெக்ஸ்ட் லைன் போடலாம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக சிங்கிள் க்ரோச்சட் தான் போட போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டுட்டு திரும்பவும் நம்ம டர்ன் பண்ணி இன்னொரு லைன் போடணும். திரும்பவும் செயின் போட்டு டர்ன் பண்ணி இன்னொரு லைன் போடணும். இதே போல் தான் வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அது லென்த் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இதுவே ஹாஃப் டபுள் க்ரோச்சட் போட்டிங்க அப்படின்னா இது சிங்கிள் க்ரோச்சட் 2 லைன் போடுற இடத்துல நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோச்சட் 1 லைன் போட்டிங்கனாலே ஹைட் வந்துடும். டபுள் க்ரோச்சட் போட்டிங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் சிங்கிள் க்ரோச்சட் 3 லைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா டபுள் க்ரோச்சட் 1 டைம் போட்டிங்கனாலே இந்த ஹைட் வந்துடும். பார்த்தீங்கன்னா 3rd லைன் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு செயின் போட்டு அடுத்து டர்ன் பண்ணிக்கணும். அடுத்து இன்னொரு லைன் வந்து போடலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் க்ரோச்சட், ஹாஃப் டபுள் க்ரோச்சட், டபுள் க்ரோச்சட், ட்ரிபிள் க்ரோச்சட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இது மாதிரி தான் வந்து நம்ம திருப்பி டர்ன் பண்ணி ஒவ்வொரு லைனாக வந்து போட்டே வரணும். உங்கள் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் லைன்ஸ் வந்து போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இவ்வளோ பெருசு நான் போட்டிருக்கேன். நான் வந்து பர்ஸ் ரொம்ப சின்னதாக செய்கிறதுனால எனக்கு இதுவே போதும். பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி மடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மடிச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பர்ஸ் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் ரெண்டுமே வந்து நம்ம இது மாதிரி கவர் பண்ணணும். அதுக்கு அந்த மேலே வந்து நம்ம நாட் போட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துடுறேன். இப்போ வந்து இதை இன்விசிபிள் பண்ணணும். நமக்கு வந்து வெளில இந்த த்ரெட் தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக இது பண்ணணும். இது மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்த ஹைட் வேணுனாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து த்ரெட்டை இது மாதிரி நான் உள்ளே வந்து எடுத்து விட்டுக்கிறேன் ஹூக்கை வச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைலான் மாதிரி இருக்குங்கிறதுனால கோடுங்கிறதுனால நம்ம வந்து லைட்டர் வச்சு இது பண்ணாலே வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். திரும்பி பிரிஞ்சு வராது. கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நல்லா த்ரெட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டரை வச்சு கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிட்டு அதை ஒட்டினோம்னா பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அது இருந்த இடமே தெரியாது. லைட்டாக இது பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபுல் அந்த இடம் வந்து கருப்பாயிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்குமே வந்து நம்ம ஹூக் வச்சு தான் போட போகிறோம். இல்லை நீங்கள் த்ரெட்டில் பண்ணிங்க அப்படின்னா நீடில் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஹூக் வச்சு நம்ம போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் க்ரோச்சட் தான் போட போகிறோம். பர்ஸை வந்து எதுவும் 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம உள் பக்கமாக தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பிக்கணும். பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போடணும். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் நல்லாவே தெரியும். அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே எது போட்டிங்கனாலும் வந்து வெளில வராது. அந்த எண்ட் நமக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்தளவுக்கு மடிச்சுட்டு அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ரோச்சட் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவையில்ல. பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ரொம்ப நல்லா நெருக்கமாக போட்டு வரணும். எந்த ஸ்டிச்சையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையுமே வந்து கவனமாக வந்து சிங்கிள் க்ரோச்சட் போட்டு வரணும். ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் சைடில் போடும்போது. ஏன்னா 2 இதையும் நம்ம சேர்த்து போடும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். லாஸ்ட் இருக்க ஸ்டிச் வரைக்குமே சிங்கிள் க்ரோச்சட் போட்டுக்கணும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் இருக்க ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டுக்கலாம்.
இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது நாட் போட்டு அந்த த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துடுறேன். இதுவும் அதே மாதிரி கொஞ்சமாக த்ரெட்டை வந்து இது மாதிரி ஹூக் வச்சு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு முன்ன பண்ண மாதிரியே கட் பண்ணிவிட்டு லைட்டரை வச்சு அந்த எண்டு மட்டும் எட்ஜை மட்டும் ஹீட் பண்ணி அதோட ஒட்டிடலாம். பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா ஒட்டிடுச்சு. இப்போது உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். பர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு மொபைல் வைக்கிற அளவுக்கு இருக்கும். நான் வந்து சின்ன சைஸ் செஞ்சுருக்கேன். அதனால் மொபைல் வைக்க முடியாது. காயினோ மணி ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம். இப்போ இதே போல் இந்த சைடும் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நம்ம சிங்கிள் க்ரோச்சட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது நம்ம வெளி பக்கமாக டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு பட்டன் வச்சா முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போது பட்டன் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் பெரிய சைஸில். இப்போ வந்து இதை இங்கே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டனை வந்து நான் பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். அதே கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் லைட் பிங்க் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். நல்லா 2 டைம்ஸ் வந்து கோர்த்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா 2 டைம் நல்லா இது பண்ணிவிட்டேன். இப்போது டைட்டாக வந்து நாட் போட்டுக்கலாம். பின்னாடி சைடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணும்போது ரொம்ப உழுந்து நாட்டோட ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக வந்து த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாது. நல்லா 2-3 டைம் நாட் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பட்டன் வந்து வச்சாச்சு. இப்போ இந்த பட்டன் வந்து லாக் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஒரு இது வேணும்ல, அது வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் அந்த த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போது இதுலேயும் நம்ம சிங்கிள் க்ரோச்சட் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் இருந்து சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரலாம். நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோச்சட்டில் பர்ஸ் போட்டிருந்தீங்கனாலும் கடைசி லைன் இப்போ இது வந்து லாக் போடும்போது சிங்கிள் க்ரோச்சட் யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரோச்சட்டில் பர்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் லாஸ்ட் இந்த க்ளோஸ் பண்ணுறது வந்து சிங்கிள் க்ரோச்சட்டில் போட்டுக்கோங்க. அதனால தான் இது வந்து நான் தனியாக போட்டு காமிக்கிறேன். இதை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரணும். இப்போ வந்து இது எது வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோச்சட் போடணும் அப்படின்னா பட்டன் வந்து எண்டு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து போடணும். இப்போ வந்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா பட்டன் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரணும். நல்லா வந்து டைட்டாக சிங்கிள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து த்ரெட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும், அந்த த்ரெட்டையும் சேர்த்து வந்து சிங்கிள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் சிங்கிள் க்ரோச்சட் வந்து போட்டாச்சு. இப்போ பட்டன் வந்து நம்ம வச்சுட்டு அந்த பட்டனுக்கு லாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செயின்ஸ் போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா 1 2 3 4 செயின் போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சிங்க அப்படின்னா இது சுற்றி வரும்போது இந்த எண்டுக்கு வந்து வரணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல அப்படின்னா இன்னொரு செயின் போட்டுக்கலாம். 5 6 இப்போ 6 செயின் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது கரெக்டாக வந்து இந்த எண்டு வரைக்கும் வருது. லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 3 செயினை வந்து இதில் இருக்க 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th இருக்க ஸ்டிச்சில் திருப்பவும் வந்து 1 சிங்கிள் க்ரோச்சட் போடணும். இப்போ அதே போல் அந்த எண்டு வரைக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமுமே வந்து ஈவனாக இருக்கும். சென்டரில் இது மாதிரி இருக்கும். இப்போது ஈஸியாக நம்ம இழுத்து பட்டன் வந்து அதில் போட்டுக்கலாம். லாக் ஆகிக்கும்.
அதே மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பர்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா 2 பட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோச்சட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போடணும். பட்டன் வைக்கிற இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு செயின் போட்டுக்கணும். பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக வந்து போட்டுடலாம். நீங்கள் வந்து கோடு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, ஈஸியாக நார்மல் த்ரெட்டை வச்சே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் க்ரோச்சட் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுறேன். இப்போ இதையுமே இன்விசிபிள் பண்ணிக்கலாம், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். பர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டரை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா பர்ஸ் வந்து குட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பட்டன் வந்து இருக்கிறதுனால நான் வந்து எதுக்கும் மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஃப்ளவரோ எதுவுமே வைக்கல. அதுவே வந்து பூ மாதிரி இருக்கிறனால நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு எதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து மேலே வந்து நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம்.